கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவிரி நதிநீர் பங்கீடு இந்த விஷயத்தில் இன்னைக்கு பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாரு சீதாராமையா. நேற்று டி.கே. சிவகுமார் அந்த துறை சார்ந்த அமைச்சர் நேற்று சொன்னார், இன்னைக்கு இந்த மாதம் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாத வாய்ப்பு இல்லை, டேம் நிரம்பணும்னாக்கா நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 14ஆம் தேதி நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட போகிறோம், அடுத்த முடிவு எடுப்போம், நாங்கள் இப்போ திறக்க முடியாதுன்ட்டாரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 10ஆம் தேதியிலேருந்து வாய் திறக்கலை, இன்ன வரைக்கும் திறக்கல. நீராற்றல் துறைக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அமைச்சராக இருக்க நையாண்டி நாயகர் துரைமுருகனும் வாய் திறக்கல. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கல. தமிழ்நாடு அனாதையா இருக்குங்க, தமிழ்நாடு அரசியல் அனாதை. காவேரியை பலி விடுறதுல கர்நாடகத்துக்கு பொல்லா போறக்கூடாது என்பதில் ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒரே நிலையில் இருக்கிறார்களே ஏன்? கர்நாடகத்தோட டீலிங் இருக்குது அல்லது ஏற்பாடு இருக்குது, இல்லை திராவிட பாசம் இருக்கலாம். அவருக்கு திராவிட பாசம் இருக்குது, எடப்பாடி என்ன இருக்குன்னு எனக்கு கேள்வி தானே இருக்குது. இப்போ சொத்து சுகம் கூட இருக்கலாம் திமுகவுக்கு அங்கே நிறையா. எடப்பாடிக்கு அது மாதிரி இருக்காங்கிறதா எனக்கு கேள்வி. நீ சொல்கிறது சட்டவிரோதம், நரேந்திர மோடி தலையிடுங்க, இதில் திறந்து விட சொல்கிறீங்களா இல்லையா என்று கேட்க வேண்டியது யாரு? சென்னை மோடி, சின்ன மோடி, சின்ன மோடிங்களா சென்னை மோடி, சென்னை மோடி, சின்ன மோடி, மு.க. ஸ்டாலின், அவர் நையாண்டி நாயகர், இவர் துரைமுருகன், இவங்க தானே சொல்லணும். சொல்லலையே. ஏன் மோடி கிட்ட இவ்வளவு வேகமா எதிர்த்து மோடி கிட்ட பண்ணாமல் ஒரு அரசு ஏன் இருக்கு? நான் தான் சொல்றேங்க, அவர் ஆளுங்கட்சின்றதெல்லாம் நடத்தக்கூடாது. இல்ல அவங்களுக்குள்ள ஒரு திரைமறைவு புரிதல் இருக்குங்க மோடிக்கும் ஸ்டாலின் அவர்கள். ஆமா, அதனாலதான். இல்லைன்னா ஏன் நான் இதை சும்மா சொல்லலை, சின்ன மோடின்னு சொல்றதெல்லாம் சும்மா சொல்லலை. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஆசான் மதிப்பிற்குரிய ஐயா பே. மணியரசன் நம்மோடு இருக்கின்றார். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட நாட்களாக பேசிக்கிட்டு நான் சந்திக்கணும் பேசணும்னு இப்போ சரியான ஒரு நேரத்தில் இந்த நேர்காணல் அமைஞ்சிருக்கு. கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவிரி நதிநீர் பங்கீடு இந்த விஷயத்தில் கடந்த மாதம் கடந்த மாதத்துலேருந்து 12ஆம் தேதியிலேருந்து கொடுத்துருக்க வேண்டிய தண்ணி இன்ன வரைக்கும் கொடுக்கல. இன்னைக்கு பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாரு சீதாராமையா. நேற்று டி.கே. சிவகுமார் அந்த துறை சார்ந்த அமைச்சர் நேற்று சொன்னார், இன்னைக்கு முதல் மந்திரியே சொல்லிட்டாரு, கர்நாடகாவுடைய முதல் மந்திரி, இந்த மாதம் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாத வாய்ப்பு இல்லை, டேம் நிரம்பணும்னாக்கா நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இது சம்பந்தமாக எதுவுமே இல்லை. என்ன நினைக்கிறீங்க அந்த பகுதியில் மக்கள்? நமக்கு போன ஆண்டு அக்டோபர் மாதம் மேட்டூர் அணை மூடப்பட்டது. அதுலேருந்து நமக்கு உள்ள தண்ணீரை வாங்கலை, தமிழ்நாடு ஆட்சியாளர்களுக்கு வாங்கலை, தமிழ்நாடு அரசால் வாங்க முடியலை. நாங்கள்லாம் போராட்டம் நடத்தினோம். இப்பொழுதும் 16ஆம் தேதி போராட்டம் ஒன்று வச்சுருக்கோம், நான் அதை பிறகு சொல்கிறேன். இப்போ 10ஆம் தேதி, இந்த ஜூலை 10ஆம் தேதி காவேரி ஒழுங்காற்று குழு கூட்டம் நடந்தது, காணொலியில் நடந்தது. தமிழ்நாட்டு பிரதிகளும் கலந்துக்கிட்டாங்க. அதில் காவேரி ஒழுங்காற்று குழு தலைவர் அவங்கெல்லாம் முடிவு பண்ணி அறிவிக்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 1.5 டிஎம்சி தண்ணீர், ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்து விடணும், மேட்டூருக்கு வரணும். தண்ணி கர்நாடக அணைகளில் இருக்குது. அதை வைத்து 11ஆம் தேதியிலிருந்து ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி வீதம் தண்ணீர் திறந்து விடணும். அது ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சின்னா ஒரு நொடிக்கு 11,500 கன அடி திறக்கணும். ஒரு நொடிக்கு 11,500 கன அடி திறக்கணும். அதையும் சொல்லி இதையும் சொல்லி அவர்கள் ஆணையிடுகிறார்கள் காவேரி ஒழுங்காற்று குழுவில், இதுதான் எங்கள் ஆணைன்னு சொல்லி. அதை அன்றைக்கே டி.கே. சிவகுமார், அவர் துணை முதலமைச்சர் கர்நாடகத்தில், நீராற்றல் துறை அமைச்சரும் அவர் தான், மண்டியா மாவட்டத்தை சேர்ந்த நபர். அன்றைக்கே அவர் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு 10ஆம் தேதி கூட்டத்தில் அவங்க அறிவிச்சாங்க பாருங்க, கூட்ட முடிவில், அன்னைக்கே அவருக்கு அது எதிர்வினையாற்றிட்டார். எங்களுக்கு முடியாது, எங்கள்கிட்ட போதிய தண்ணி கிடையாது, போதிய தண்ணி விட இல்லை, எங்களுக்கு அணைகள் நிரம்பவில்லை அப்படின்னாரு டி.கே. சிவகுமார். காவேரி தீர்ப்பு என்னென்ன, உச்சநீதிமன்ற தீர்ப்பாயம் சொன்னது எல்லாமே என்னன்னாக்க இருக்கிற தண்ணீரில் எந்தெந்த விகிதத்தில் பகிர்ந்துகிறது என்பது தான்.
எவ்வளவு அந்த தண்ணி இருக்குதோ முழு அதுக்குள்ள கெப்பாசிட்டி பகிர்ந்துக்கணும். சராசரியாக முழு கெப்பாசிட்டி இப்போ 740 டிஎம்சி ஒரு ஆண்டுக்கு இந்த கணக்கு வச்சா எவ்வளோன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதை விட குறைஞ்சதுன்னா நமக்கு ரேஷியோ குறையும் தண்ணி. எல்லாம் முழு வர்றது நிற்காது, நிற்காது, அளவு தான் குறையும். இப்போ உதாரணமாக சொல்கிறேனே உங்களுக்கு, ஜூன் மாதம் 10 டிஎம்சின்னு வச்சுங்க, 9 புள்ளி சொச்ச மரம் வந்து 10 டிஎம்சின்னு வச்சுங்க ஜூன் மாதம். அதில் தண்ணி முழுசாக இல்லைன்னாக்க நீங்கள் 8 டிஎம்சி கொடுக்கலாம், 7 டிஎம்சி கொடுக்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த ஜூலை மாதத்துக்கு 34 டிஎம்சி கொடுக்கணும். உனக்கு தண்ணி குறைவாக இருந்தால் கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து 34 டிஎம்சி கொடுக்கலாம். கபினி அணை நிரம்பி வழிகிறது, மிச்ச தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ மேட்டூருக்கு வர்றது நிரம்பி வழிகிறது, கபினி அணை நிரம்பி வழியுது. 80 விழுக்காட்டுக்கு மேலே கேஆர் சாகர் நிரம்பி விட்டது. அவங்க சொல்கிற கணக்குப்படி போய் பார்த்ததானே உண்மை என்னன்னு தெரியும். அதுபோல் ஹேமாவதி, ஹேரங்கி எல்லாம் முழுசாக தண்ணி இருக்குது. இது அண்ணியில் நூற்றுக்கணக்கான புது ஏரிகளை வெட்டி தண்ணீரை வச்சுருக்காங்க, பதுக்கி வச்சுருக்காங்க கர்நாடகம். இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் தம்பி, அதாவது இப்போ அன்னிலேயே சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து முதலமைச்சர் சித்தராமையா என்ன சொல்கிறாரு, 14ஆம் தேதி நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட போகிறோம், அடுத்த முடிவு எடுப்போம், நாங்கள் இப்போ திறக்க முடியாதுன்ட்டார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் 10ஆம் தேதியிலேருந்து வாய் திறக்கலை, இன்ன வரைக்கும் திறக்கலை. நீராற்றல் துறைக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அமைச்சராக இருக்க நையாண்டி நாயகர் துரைமுருகனும் வாய் திறக்கலை. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கலை. தமிழ்நாடு அனாதையா இருக்குங்க, தமிழ்நாடு அரசியல் அனாதை. ஏன் இதுவரையும் பேசலை? ஏன் பேசலாம்? ஏன் பேசல? ஸ்டாலின் பேசலை. கர்நாடகத்தில் அவருக்கு கூட்டணி இருக்கு, திராவிட உறவு இருக்கு. சரி, கூட்டணி திராவிட. எடப்பாடிக்கு என்ன எதை இருக்கு கர்நாடகத்தில் எடப்பாடிக்கு? இந்த எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது 2019 புதுசாக வந்து ஒரு 565 கோடியில் வாய்க்கால் வெட்டி 100 ஏரிகளுக்கு தண்ணி புதுசாக பாசனம் ஆகும். 100 ஏரிகளுக்கு அவர் இருக்கிற பகுதி, அவர் நிலம்லாம் இருக்கிற பகுதியில் கொடுத்தாரு. 100 ஏரிக்கு. அது வந்து ஒப்பந்தத்தில் இல்லாதது. புதிய பாணியால் தண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை நம்ம பறையிட்டு அதை எதுக்கலாம், நம்ம அதெல்லாம் எதுக்கலை. நம்ம மக்கள் தானே, நம்ம தமிழர்கள் தான் அங்கேயே பயன்படுத்துகிறாங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தானே, நம்ம எதிர்க்கலை அதை. ஆனால் இதெல்லாம் எடுக்க தெரிஞ்சது இல்லை. இன்னைக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு எதிர்கட்சிக்கு நீ குறை சொல்றீங்க எடுத்தாலும் இதை ஏன் கேட்கல? அப்ப ஸ்டாலினும் எடப்பாடி ஒன்னா இருக்காங்களே இதுல. காவேரியை பலி விடுறதுல, கர்நாடகத்துக்கு பொல்லா போறக்கூடாது என்பதில் ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒரே நிலையில் இருக்கிறார்களே ஏன் என்ற கேள்வி. இல்லை, இப்போ இந்த தமிழக விவசாயிகளுக்காக இந்த அரசு வந்து இப்படி எதுவும் செய்யல மறுக்கிறீங்களா நீங்க? என்ன செஞ்சிருக்கு? நாங்கள் இந்த அரசுக்கு, இந்த மக்களுக்கு எல்லாமே நாங்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாம் என்ன செஞ்சாங்கிறேன். விவசாயிகள் என்ன செஞ்சாங்க? ஒரு ஒழுங்கா இது இழப்பீட்டு தொகை வாங்கி தர முடியல, இழப்பீட்டு தொகை இல்லை, காப்பீட்டு திட்டம்னு இருக்கு, உருப்படியான காப்பீட்டு திட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ விவசாயம் பண்ண முடியலன்னு வச்சுங்க, தண்ணி இல்லை, அக்டோபர்லேருந்து சாவியாக போயிடுச்சு. அது காப்பீடு கட்டினாக்க இத்தனை % போக கூட அது ஒழுங்காக அந்த தொகையை காப்பீடு வர்றதில்லை. விவசாயமே பண்ண முடியலன்னா அவனுக்கு இழப்பீடு தரணுமா இல்லையா? அந்த ஸ்கீம், அந்த திட்டமே இல்லைங்க இவங்ககிட்ட. விவசாயமே இல்லை. ஒரு விபத்து வருது, அந்த ஆண்டில் பருவமழை இல்லாமல் போடுது, அந்த ஆண்டில் அந்த விவசாயி வாழணும், விவசாய தொழிலாளி வாழணும், அதை நம்பி இருக்கிற உள்ளூர் தொழிலாளி வாழணும், அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறதா இல்லையா? அதை பற்றி சிந்தனையே கிடையாதுங்க, கிடையாது. அது மாதிரி இல்லை. இப்போ அந்த மாநிலம் அந்த மக்களுக்காக ரொம்பவும் பிடிவாதமாக இருக்குது. தண்ணி தர முடியாதுன்னு அந்த முதலமைச்சர் கடுமையாக மறுக்கிறார், எதிர்க்கிறார். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி ஒழுங்காற்று குழு ஆணை, இது எல்லாம் ஆணையெல்லாம் வச்சு சொன்னதையே நாங்கள் ஏற்க மாட்டேன்றப்ப தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த மௌனத்துக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க? ஏதோ உடந்தையாக இருக்கு, ஏதோ ரகசியமாக அவங்களுக்கு ஒரு டீலிங் இருக்குது, அவங்களோட கர்நாடகத்தோட டீலிங் இருக்குது, அல்லது ஏற்பாடு இருக்குது, இல்லை திராவிட பாசம் இருக்கலாம். அவருக்கு திராவிட பாசம் இருக்குது, எடப்பாடி என்ன இருக்குன்னு எனக்கு கேள்வி தானே இருக்குது. இப்போ சொத்து சுகம் கூட இருக்கலாம் திமுகவுக்கு அங்கே நிறையா. எடப்பாடிக்கு அது மாதிரி இருக்காங்கிறதா எனக்கு கேள்வி. எதிர்கட்சிக்காரரு ஒரு விவசாயி, நீ விவசாயி எடப்பாடி, உரிமையாக தான் கேட்குறேன்னா, உரிமையாக கேட்குறேன். அண்ணா திமுக தம்பிகள்லாம் வந்து யோசிங்க, உரிமையாக கேட்குறேன். நீ பேச வேண்டாமா? ஸ்டாலின் விவசாயி இல்லை, விவசாயி எல்லாட்டையும் விவசாயிக்கு அவர் பேச கடமைப்பட்டவருங்க. ஒரு தலைவர் என்பவர், கட்சி முதலமைச்சராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், எல்லாருக்கும் மேலே தலைவர் அவர், அப்படித்தானே இருக்கணும். விவசாயிக்கு, தொழிலாளிக்கு, நடுத்தர மக்களுக்கு, வணிகருக்கு எல்லாரும் தானே இருக்கணும். விவசாயிக்கு நான் வந்து பந்தா யாரு? ஸ்டாலின். நான் டெல்டாக்காரன் தான். என்ன டெல்டாக்காரன்? ஏமாத்துறதுக்கு.
இல்லை அவர் டெல்டாக்காரன் இல்லை அப்படின்னு நீங்கள் மறுக்கிறீங்களா? அவருக்கு டெல்டாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்கெல்லாம் எங்கேயே வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன அங்கே இருக்காங்களா, விவசாயம் பண்ணுறாங்களா, இல்லை எதுவும் சொந்த விவசாயம் வச்சுருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் சும்மா பந்தா பெருமை சொல்லிக்கிறது. அப்படி நாங்களும் உங்களோடு தான் என்று சொல்லிக்கொள்ள மாதிரி நடிக்கிறது இருக்குல்ல, அது எதுக்கு? அப்புறம் இந்த 10ஆம் தேதி ஒழுங்காற்று குழு, இந்திய அரசு அமைச்ச ஒழுங்காற்று குழு உச்சநீதிமன்ற தீர்ப்படி அவன் சொல்கிறான், நடுநிலையானது தானே இது. அவங்க சொல்கிறான் திறந்து விடணும், தண்ணி உன்கிட்ட இருக்குது, கர்நாடகத்துக்கிட்ட இருக்குது, திறந்து விடுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை அவன் திறந்து விட முடியாதுங்கிறான். நீ சொல்கிறது சட்ட விரோதம், நரேந்திர மோடி தலையிடுங்க, இதில் திறந்து விட சொல்கிறீங்களா இல்லையா என்று கேட்க வேண்டியது யாரு? சென்னை மோடி, சின்ன மோடி. சின்ன மோடிங்களா சென்னை மோடி? சென்னை மோடி, சின்ன மோடி, மு.க. ஸ்டாலின். அவர் நையாண்டி நாயகர், இவர் துரைமுருகன். இவங்க தானே சொல்லணும், சொல்லலையே. இப்போ குறைஞ்சபட்சம் அங்கே எதிர்கட்சிகள் அங்கே அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டுறாங்க கர்நாடகாவில். இந்த பிரச்சனை தண்ணி பிரச்சனை பெரிய சிக்கலாக இருக்குது, தண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முடியாது, அனைத்து கட்சி கூட்டம்ன்றாங்க. தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசுறதுல அனைத்து கட்சி எங்கே கூட்டம் போடுறாரு அவர்? இப்போ ரெண்டும் பாருங்க. நீங்கள் எடப்பாடியும் அனைத்து கட்சி கூட்டம்னு கேட்குறாரா? தண்ணி திறந்து விடணும், அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்ல. முன்னாள் முதல்வர் தானே, அவரும் சொல்லலை. மற்ற கட்சிகளையும் பாருங்களேன், எந்த கட்சி பேசியிருக்கு? விவசாய சங்கங்கள் பேசிட்டு இருக்கோம், சங்கங்கள் மட்டும்தான் பேசியிருக்கு. ஆமாம், எல்லாருக்கும் சோறு போடுறது இந்த மக்கள், விவசாய மக்கள், அந்த மண், தஞ்சை டெல்டா பகுதி. அவங்களுக்கெல்லாம் இல்லை அப்பால்பட்ட அரசியல் கட்சி இருக்கா? தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எல்லா துறையிலும் இதான் இருக்கு. அவையில் மட்டுமில்லை, எல்லா துறையிலும் நம்ம அரசியல் அனாதையா இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பில் சொல்கிறோம், மத்திய அரசு மோடி அரசு இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும். ஆமாம், இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்புலேயே இருக்குது. ஒரு காவேரி ஆணையம் இருக்குது, அதுக்கு உரையாக இருக்கிறதா ஒழுங்காற்றுக்குழு இருக்குது. இவங்களுடைய உத்தரவுகளை செயல்படுத்தவில்லை என்றால் உடனடியாக அவங்க இந்திய அரசுக்கு சொல்லி செயல்படுத்த வைக்க வேண்டும். இப்போ தீர்ப்பில் இருக்கு. இவர் இந்த காவேரி ஆணைய தலைவர் ஹல்தர் என்பவருக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான நபர். அவரை மாற்றணும்னு சொல்லி பல தடவை நாங்கள் கோரிக்கை வச்சுட்டோம். அதை இவங்க ஸ்டாலினோ அவர் சொல்றதில்லை, எடப்பாடி அதை சொல்றதில்லை. அவர் நடுநிலை தவறிய நபர். நமக்கு எதிராக மேகேதாட்டு அணை கட்டலாம் என்பதற்கு ஒரு தீர்மானமே நிறைவேற்றி அனுப்பின ஆள் அந்த ஆள் யாருங்க? காவேரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தர். அந்த மாதிரி கர்நாடகாவுக்கு சார்பாக கட்டலான்னு சொல்லி இந்திய அரசுடைய நீராற்றல் துறை இதை பரிசீலித்து இதை செயல்படுத்தலாம் என்று ஒரு தீர்மானத்தை காவேரி ஆணையத்தில் வச்சு நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. அதுக்கு எதிர்த்து நாங்கள் வாக்களித்தாங்க திமுக தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகள் தான். நம்ம மொத்தம் 9 பேர் ஓட்டளிக்கிற உரிமை உள்ளவங்க, நமக்கு ஒரு ஓட்டு. நம்ம எதிர்த்ததுனால அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்த்தாங்க, அத்தோட விட்டுட்டாங்க அதை இங்கே திமுகவில். அதுக்கு மேலே என்ன செய்திருக்கணுன்றீங்க? இல்லை, அதை திரும்ப பெறுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் அரசியல் ஆக்கியிருக்கணும். அந்த ஹல்தரை நீக்கு, அந்த ஹல்தருக்கு இது வேலையா? தண்ணீர் பகிர்வு தான் அவங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தண்ணீர் பகிர்வு எப்படிங்கிறது தான் அவருக்கு வேலையே தவிர புதுசாக அணை கட்டலாமா கட்ட வேண்டாமா என்பதற்கு ஹல்தருக்கு வேலைகள். அவருடைய பர்வியூவில் அது வராது. அவர் அதிகார வரம்பில் அது வரல. அதிகார அத்துமீறி நடந்த ஹல்தரை அந்த பதவியிலிருந்து நீக்கு என்று ஸ்டாலின் கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணும். துரைமுருகன் கேட்டிருக்கணும்ல, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். ஏன் கேட்கல? அப்போ நீங்கள் சைடு அடிக்கிறீங்க, ஒன்றுமே தெரியும்னு சொல்லலை. மறைமுகமாக கர்நாடகத்துக்காரனுக்கு நீங்கள் ஏதோ பாத்தியப்பட்டிருக்கீங்க. ஸ்டாலினும் துரைமுருகனும் மறைமுகமாக கர்நாடகத்துக்கு ஏதோ பாத்தியப்பட்டிருக்காங்க. எனவே அப்படி இருக்கீங்க. பாத்தியப்பட்டிருக்காங்கன்னா அது என்ன காரணம்? எதுக்காக பாத்தியப்பட்டு? இல்லைன்னா ஏன் சைலண்டாக இருக்கீங்க? ஒரு மேகேதாட்டு அணை கட்டலான்னு ஒருத்தன் சொல்லி ஒரு காவேரி ஆணைய தலைவர் நடுநிலையே இருக்க வேண்டிய நபர் மேகேதாட்டில் அணை கட்டலாம் நீங்கள் பரிசீலிங்க அப்படின்னு சொல்லி நீர்வளத்துறைக்கு அதை பரிந்துரை பண்ணி அனுப்புகிறார் இந்த ஆள். இந்த பொருள் அஜெண்டாவில் சேர்த்து தமிழ்நாடு அரசை எதிர்த்து விவாதிக்கப்படாமலே இருந்தது. ஒரு கட்டத்தில் விவாதிக்காட்டி பரவாயில்ல, நான் ரெசல்யூஷன் போடுறேன்னு அந்த ஆள் சொல்கிறான். தமிழ்நாடு நான் ஆதரிச்சு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவன் பெரும்பான்மை வேட்பாளரை நிறைவேற்றி அனுப்புகிறான். அதை பற்றி எதிர்வினை என்ன ஸ்டாலின் பண்ணார்? இதில் துரைமுருகன் அதுக்கு எதிர்வினை என்ன பண்ணார்? இது அவருடைய பரிவியில் அவர் அதிகார வரம்புக்கு உட்பட்டதல்ல. இந்த நபர் அதிகார வரம்பை மீறி தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாரு, இவர் அந்த போஸ்ட்லேருந்து நீக்குங்க என்று சொன்னால் வாய் வலிக்குதா? வலிப்பு வந்துருமா வாய்க்கு? அப்போ நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க. மு.க. ஸ்டாலின் துரைமுருகன் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க. ஒரு காவேரியை பறி கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க. தயாராகவே இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன், உறுதியாக நான் சொல்கிறேன்.
இப்போ பிரதமர் மோடிக்கு இவர்கள் என்ன மாதிரி வலியுறுத்தி என்ன செய்ய வைக்கணும் அப்படின்னு இதை சொல்லுங்க முதல்ல. முதல்ல அதை சொல்லியிருக்கணும். நான் வேளாண் மேக்கேத்தாட்டுங்கிறதுக்கு நீ சொல்லியிருக்கணும், சொல்லலை. இப்போ ஒழுங்காற்று குழு 10ஆம் தேதி சொல்லியிருக்கான், ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி 11,500 கண்ணாடி திறக்கணும் அப்படின்னு. இதுக்கு இந்த ஜூலை 31 வரையும் திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை செயல்படுத்து, உனக்கு அதானே வேலை. அப்புறம் அது என்ன ஒழுங்காற்று குழுக்கு என்ன வேலை, காவிரி அணை எதுக்கு வச்சிருக்கு என்று கேட்கணுமா இல்லையா? அப்படி மோடி அதை செயல்படுத்தவில்லை என்றால் அனைத்து கட்சியை கூட்டி மோடியை எதிர்த்து போராடணுமா இல்லையா? அனைத்து கட்சியை கூட்டு, அனைத்து விவசாய சங்கங்களையும் கூட்டுங்க. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு கண்டன நாள். இப்போ நான் அதை திரும்ப சொல்கிறது, அண்ணா இருந்தபோது எழுச்சி நாள்னு கடைபிடிச்சார் முதல்வராக வந்து. மாநிலம் புறக்கணிக்கப்படுகிறது, இந்திய ஆட்சியாளர்களால் மாநிலம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது, தொழில்துறை வேளாண் துறை எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது. எனவே தமிழ்நாடு எழுச்சி நாள்னு ஒரு நாள் கடைபிடிச்சு எல்லா கட்சியும் அன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, ஆளுங்கட்சியும் வந்து நாங்களும் பண்ணுறோம் என்று பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு முன்னுதாரணத்தை நான் சொல்கிறேன். அப்படி அண்ணாவே அந்த மாதிரி செய்து பண்ணியிருக்காருல்ல, தயங்குறாங்க. அதான் இங்கே பாத்தியப்பட்டிருக்காங்கிறேன். கர்நாடகத்துக்கு பாத்தியப்பட்டிருக்காங்க, தமிழ் இனத்துக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு. இப்போ மோடி வந்து எங்களுக்கு சாதகமாகல, நாங்கள் சொல்றது எதுவுமே செய்யறதில்லை அப்படின்ற பழியை போடுறாங்கல்ல. மோடி செயல்னா அப்படியே விட்டுட்டு இருப்பீங்களா? போராட மாட்டீங்களா? எதிர்த்து அவன் அந்த மாநிலத்தில் போராடனால சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் போராடுறீங்க. இப்போ 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 அவங்க என்ன பண்ணுறாங்க, சீமான் குடும்பாவை கொளுத்துறேன்னு பண்ணுறாங்கல்ல, பாசிங்களா? சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு பாட்டு அவர் வெளில சொன்னால அது கேட்கலாம், அது பெரிய குற்றம்னு சொல்லி ஒரு இது உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் அடுத்தாப்புல கேளுங்க. இதோட ஒரு குற்றம்னு சொல்லி கைது பண்ணியே நீதிபதியை பார்த்து விடுதலை பண்ணிட்டார் அவர். இதெல்லாம் செல்லாதுப்பா அந்த வழக்குன்னு பார்த்துக்கோங்க எப்படி நடக்குது. அதுக்கு வந்து அதில் வச்சுக்கிட்டு நீங்கள் சீமான் குடும்பாவியை கொளுத்துறதும், சீமானுக்கு எடுத்து கண்டன அறிக்கை அந்த அம்மா கீதா ஜீவன் மந்திரியை விட்டு வேகத்தில் காட்டுறீங்க. அந்த நான் கேட்குறேன், மோடிகிட்ட கேளுங்களேன். இது ஏன் மோடி கிட்ட இவ்வளவு வேகமா எதிர்த்து மோடி கிட்ட பண்ணாமல் ஒரு அரசு ஏன் இருக்கு? நான் தான் சொல்றேன், அவர் ஆளுங்கட்சின்றதெல்லாம் நடத்தக்கூடாது. இல்ல அவங்களுக்குள்ள ஒரு திரைமறைவு புரிதல் இருக்குங்க மோடிக்கும் ஸ்டாலின் அவர்கள். ஆமா, அதனாலதான். இல்லைன்னா ஏன் நான் இதை சும்மா சொல்லலை, ஒரு ஒரு சின்ன மோடின்னு சொல்றதெல்லாம் சும்மா சொல்லலை. ஒரு சாதாரணமா ஒரு ஒரு கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாரம் சேர்த்து போட்டான், கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு அரசை கண்டிச்சு செய்ய மாட்டாங்களா? நாட்டுல செய்வாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் அந்த காலத்தை செய்யலையா? எல்லாரும் செய்யலையா? அதுக்கு எங்கேயாவது அனுமதி கொடுத்தாங்கன்னு கேளுங்க. எங்கேயும் கொடுக்கல. எங்கேயும் அதிமுகவும் கொடுக்கல, எங்களுக்கும் கொடுக்கல, யாரும் கூட அது மாரி தான் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு இப்போ எங்களுக்கு வந்து சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல் பகுதியை வந்து காசநோய் ஆஸ்பத்திரி வந்து இதாக சிப்காட் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஏரியாவே சிப்காட் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வேண்டாம், அதை வந்து மாவட்ட மருத்துவமனை தரத்துக்கு உயர்த்துங்க. அது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த ஒரு மருத்துவமனை. அது தஞ்சை மாவட்டம், புதூர் வட்டம், செங்கிப்பட்டி சானிட்டோரியம், மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மருத்துவமனை பிரமாதமாக ஓடுனது. அது 350 ஏக்கர் இப்போ இருக்கிறதுக்கு. அந்த 350 ஏக்கரில் நீங்கள் 10-15 ஏக்கர் வச்சுக்கோங்க. அந்த இப்போ இருக்கிற சும்மா ஓபி மாதிரி ஒன்று இருந்துகிட்டு இருக்கு, பதில் வச்சுக்கோங்க. பாக்கியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் சிப்காட்டுங்கிறாங்க. கலெக்டர் வந்து மந்திரி வந்து டிஆர்பி ராஜாலாம் வந்து பண்ணுறாங்க. அதை கண்டித்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அது மாதிரி பண்ணாதீங்க, அதை வந்து மாவட்ட மருத்துவமனையாக கொண்டு வாங்க, மாவட்ட மருத்துவமனைக்கு என்னென்ன தரம் உயர்த்துங்க. அது மாதிரி செஞ்சால் எங்களுக்கு தஞ்சை மாவட்டம் சரி, புதுக்கோட்டை, திருச்சி 3 மாவட்ட சந்திப்பு அந்த இடம் எல்லா மக்களுக்கும் பயன்படும் சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை. அது அப்படி செய்து விட்டா அதை போய் நீ இண்டஸ்ட்ரீஸாக மாற்றுறது, தொழிற்சாலையை மாற்றுறது, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாதுன்னு கையை போட்டு மறுத்து கொடுக்குறாங்க. மீறி தான் நாங்கள் பண்ணோம். அடுத்தது இப்போ ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க, மோடி அரசுக்கு இவர்களுக்கு என்ன புரிதல் இருக்குது, ஏன் எதிர்க்க மாட்டிருக்காங்கன்ற ஒரு காரணத்தை மேலோட்டமாக சொன்னீங்க. அதில் நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லுவார். என்ன மோடி அவர்களை எதிர்த்து மாநில அரசு போராடக்கூடாதுன்னு எதனா இருக்குங்களா? மக்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. யாரை எதிர்த்தும் ஆளுங்கட்சி என்றால் போராடக்கூடாது, ஆளுங்கட்சி எதிர்த்து போராடக்கூடாதுலாம் அரசமைப்பு சட்டத்தில் ஒன்றும் கிடையாது. இதையெல்லாம் அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக திமுக ஆதரிச்ச நண்பர்கள் இருக்காங்கல்ல, முற்போக்காளர்கள், அவங்க தான் சிந்திக்கணும். எங்கேயாவது ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கிடைக்குதா? ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடைக்குதா? எங்கள் ஆளுங்கட்சி கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது இது சட்டம் இருக்கா? எல்லாம் ஒன்று தான், எல்லாரையும் கண்டிக்கலாம். அத்துமீறி போய் அது சட்ட வன்முறைகள் வந்து பாதிப்புகள் வந்தால் நடவடிக்கை எடுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கி பெரிய இதாகிடுச்சுங்க.
தமிழ்நாட்டை போல் இவ்வளோ ஜனநாயக பிரிப்பு வேறு மாநிலத்தில் இருக்குமான்னு சந்தேகம் தான். வேற மண் எதுவும் இல்லைன்றீங்க. இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாதுன்னா முதிர்ந்த அனுபவம், நீங்கள் பல மாநிலத்தை கவனிச்சு பார்த்துக்கிட்டு தான் சொல்கிறேன், பார்த்து தான் சொல்கிறேன். அதோட நம்ம உங்களுக்கு ஒன்று நினைவுட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கூட்டங்கள் சென்னைலாம் எத்தனை இடத்துல போடுவோம், அண்ணா சாலையில் கூட ஊர்வலம் போவோம். ஆமாங்க. இப்போ வந்து அந்த ராஜரத்ன ஸ்டேடியத்திலேருந்து கூவம் சாக்கடைக்கரை வழியாக கூவம் சாக்கடைக்கரையில் மட்டும் வந்துட்டு போகணுன்னு வச்சு குறுக்கிட்டாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துறதுலாம் அனுமதி, அதுக்கும் அனுமதிக்கிறதில்ல. அனுமதிக்கலாம் வள்ளுவர் கோட்டம் இல்லைன்னா சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில். வேற எங்கேயும் நடத்தக்கூடாது சென்னையில். இப்படி தான் இருந்துச்சா 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி? அப்போ எப்படி இருந்ததுங்க? எங்கே வேணாலும் பண்ணலாம். எங்கே வேணாலும் ஒரு நடு ரோட்டில் பண்ணுறது இல்லை. ஒரு அதுக்குன்னு சில இடங்கள் கூட்டங்கள் போட பல நாங்கள் நடத்திருக்கோம். சைதாப்பேட்டை பனகல் கட்டிடத்துக்கிட்டே நடத்திருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம், கூட்டம் நடத்திருக்கோம், எல்லாம் எங்கெங்கேயும் நடத்திருக்கோம். இதே சென்னையில் எங்கள் தஞ்சாவூர் ஆகட்டும், திருச்சி எடுத்துங்க, எந்த ஊர் எடுத்துங்க, எல்லாத்தையும் சுருக்கியாச்சுங்க. நம்ம வந்து செயல்படக்கூடாது, செயல்படுற தளத்தையே பரப்பே சுருக்கிட்டாங்க அவங்க. இங்கே இந்த மாதிரி ஓரம் ஒதுக்கலை கொடுக்கறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனா பொதுக்கூட்டம் நடத்தினாலும் ஓரம் ஒதுக்கலை கொடுக்கறது. அதே தான் அதிமுகவும் பின்பற்றும், திமுகவும் பின்பற்றும். ஜனநாயக பறிப்பு என்பது தமிழ்நாட்டில் அதிகம் மற்ற மாநிலங்களோட. இதை எல்லாரும் சிந்திக்கணும். ஜனநாயக பறிப்பு என்பது மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் மிக மிக அதிகம், ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி சீமானுடைய உருவபொம்மை படங்களை போட்டு எரிக்கிற போராட்டத்தை தீவிரமாக தொடங்கியிருக்கிறாங்க. கீதா ஜீவன் அவர்களுடைய அந்த விஷயத்தில் வார்த்தையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆளும் கட்சி என்பதால் நாங்கள் இன்னும் பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்றாங்க. காரணம், இந்த சண்டாளன் அப்படின்ற அந்த வார்த்தையை கருணாநிதி குறித்து ஏற்கனவே அந்த பாடலை தம்பி சாட்டை துரைமுருகன் பாடினது கைது பண்ணி திரும்ப அன்றைக்கி மாலையே நீதிமன்றத்தில் விடுவிச்சிட்டாங்க. அது ஏற்புடையதல்ல அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் தொய்வான உடனே கீதா ஜீவன் அவர்களை இறக்கி திரும்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் நோக்கம் என்ன? அவங்களுக்கு செல்வாக்கு சரியுது, அவங்களை எதிர்த்து போராட்டங்கள் வருது. நாம் தமிழர் பையங்க நிறையா கருத்துக்கள் வர்றாங்க. தமிழர்கள் வந்து இன உணர்வு கொள்கிறான். பிரச்சனையே அங்கே ஆபத்து அதுதான், அடிவயத்தில் கை வைக்கிறது. நாம் தமிழராக அது இது இல்லை, இன உணர்வு கொள்கிறான். தமிழ் இன உணர்வு கொள்றவன்லாம் அவனுக்கு யாருன்னா சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அந்த கட்சியில் தான் அவங்க இருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு எல்லாருக்கும் மனசில் உள்ளதானே இன உணர்வு என்பது. இன்ஸ்டிங்க்ட்டும்பாங்க, இயல்பூக்கம், பசி தாகம் போல உளவியல். ஆமாம் ஆமாம், நான் அது தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன். இன்ஸ்டிங்க்ட் அது. பசி தாகம் வந்து நம்ம உடல் உறுப்போடு இருக்குது, மூளையோட சம்மந்தப்பட்டது இன உணர்வு. அந்த உணர்வில் தான் நீங்கள் கம்யூனிஸ்டத்துலேருந்து பெரிய தளத்துக்குள்ளே வரீங்க. என்னுடைய தொடக்க காலமே உலக தமிழ் கழகத்தில் இருந்து அப்படி போனோம். திமுக பண்ணி போச்சு, அது போச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லை எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு நீங்கள் 2009 நம்ம இன அழிப்பு, 2008 2009 நம்ம இன அழிப்பு ஈழத்தில் நடக்கும்போது காங்கிரஸ்காரர்களே எதிர்த்தார்கள். அவங்க தான் ராஜீவ்காந்தி கொலை வச்சுக்கிட்டு எல்டிடி ரொம்ப எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க. நான் என் கண்ணால் என் நண்பர்கள்ட்டே இப்போ எங்கள் ஊர் பக்கத்து ஊரால் எங்கள் பக்கத்துலாம் பேசியிருக்கேன். அவங்க காங்கிரஸ் இதெல்லாம் அநீதி, இது இவ்வளோ மக்கள் அங்கே கொடுறது அநீதி. ஏன்னா அவனும் அந்த தமிழ் இனம் தானே, இது தமிழ் இனம் தானே, அவனுக்கு அது வரும். அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து இன்றைக்கி நம்ம இனம் வந்து அனாதையாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்போ நம்ம காவேரியே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் பசங்க தெரிஞ்சால் அவன் என்ன நினைப்பாங்க? நம்ம இனம் வந்து புறக்கணிக்கப்படுகிறது, நம்ம இனத்துக்குன்னு அரசியல் இல்லை, இந்தியனுக்கு கட்சி இருக்குது, திராவிடனுக்கு கட்சி இருக்குது, தமிழனுக்கு கட்சி இல்லை அப்படிங்கிற உணர்வு பசங்களுக்கு, ஆணுக்கும் பொண்ணுக்கும் வந்துருச்சு. அதனால் எழுச்சி கிளம்புது. அது அந்த எழுச்சி சரியாக கொண்டு போகணும் ஒரு பக்கம். அந்த எழுச்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலான்னு நினச்சி பார்த்தாரு திமுக. திராவிட மாடல் இருக்குல்ல, எதையும் கபலீகரம் பண்ணி விடலாம், திராவிட மாடல். அந்த மாடலே இது சேலஞ்ச் பண்ணிடுச்சு, வளர்ந்துக்கிட்டு வருது இது. அதனால் இப்போ சீமான எதிரி மாதிரி பண்ணிக்கிட்டு கருதிக்கிட்டு பண்ணுறது போகிறது வர்றது. அந்த பாட்டில் என்ன வந்துச்சு, அது சாட்டை துறைமுருகன் அதுக்கு எது கைது பண்ண பிடிச்சி போய் பெருசாக யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்க பாட்டு. அதுக்கு என்னாச்சுன்னா அதுக்கு கைது பண்ண பிறகு அந்த பாட்டை அவனும் போட்டு இந்த பாட்டே இருக்கான்னு தெரியாதவங்களாம் தெரிய வச்சுட்டாங்க. உலகம் முழுக்க தெரிஞ்சு ஸ்டாலின் நடவடிக்கை அதான் அதெல்லாம் வச்சுன்னா சின்ன மோடிங்கிறது. சின்ன மோடி நடவடிக்கை என்ன ஆயிடுச்சுன்னாக்க உலகத்துக்கே இப்படி கருணாநிதியை பற்றி இப்படி ஒரு பாட்டு இருக்கா, எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அது வந்து நாகூர் அனிஃபா குரல் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்கு. அதை வந்து இப்போ
அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஏதாச்சும் எதுக்கிறது பாருது நடவடிக்கை. இப்போ அவங்க கையில் கீதா ஜீவன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஆளுங்கட்சி என்பதால் அனைத்தையும் சகித்து கொண்டு இருக்கிறோம்ன்றது மறைமுகமாக ஏதோ. இப்போ நான் கேட்குறேன், சீமானை எதிர்த்து பேசுறதுக்கு விமர்சிக்கிறதுக்கு தூத்துக்குடியில் உள்ள கீதா ஜீவன்கிட்ட ஏன் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். அது என்ன காரணம்? சூழ்ச்சி இல்லையா அதில்? என்ன சூழ்ச்சி? புரிஞ்சுக்குவாங்க. நான் அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. கீதா ஜீவன் ஒன்று பதில் சொல்லிட்டு இருக்காங்களா அந்த அம்மா? சொல்லுங்க. ஏன் வராங்க? பழைய மாவட்ட செயலாளர் பொண்ணு, அவர் துணிச்சலானவர். சரி, ரைட்டு. இந்த கீதா ஜீவன் வந்து ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கா திமுகவுக்கு. சீமானுக்கு கண்டிக்கிறது கீதா ஜீவனை தேர்ந்தெடுத்தீங்களா? அதில் சூழ்ச்சி இல்லை. நாங்கள் அப்படிதான் அது வந்து எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திராவிட மாடல். அது திராவிட மாடல். ஒரு திருமாவளவனை போன்றவர்கள் விஜயகாந்தை எதிர்க்கணும்னாக்கா ஏவா வேலுவை பயன்படுத்துவோம். அதான் ஜாதியை பயன்படுத்துறீங்கல்ல, அந்தந்த அவங்கவுங்கள பயன்படுத்துறது. இது உலகத்துக்கு புரியாத. அது இப்போ ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், கீதா ஜீவன் ஒன்னொன்றுக்கும் அறிக்கை கொடுக்குற மாதிரி. இப்போ இந்த பேர் இருக்காருல்ல, அங்கே ஒருத்தர் எல்லாரையும் நாய் பேயின்னு பேசுவார், நாய் பேயின்னு பேசிட்டு இருப்பார்ல திராவிட மாடலில். அவர்களை எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி ஆளுகள் அது கொடுத்துட்டாங்க. இதே 10ஓட 11 பயப்பம் கொடுக்குறதா அவங்க பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நீ தூத்துக்குடியில் இருக்கிற பொண்ணு அந்த அம்மா பெண் அமைச்சர் கீதா ஜீவனை தேர்ந்தெடுத்து கொடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது இதான் திராவிட சூழ்ச்சிங்க. அது திராவிட சூழ்ச்சி. இது அப்புறம் சூழ்ச்சி இல்லாமல் என்னங்கிறேன், அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க நம்ம பசங்க, ஆணும் பொண்ணு எல்லாம் புரிஞ்சுக்கும். செயற்கையாக வந்து விட்டு அதை இப்போ நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, இப்போ விஜயகாந்த் எதுக்காருன்னா ஏவா வேல்ட்டு சொல்கிறது, அந்த மாதிரி அந்த பாணி இது. இதெல்லாம் இது ஒரு அரசியல் நெறியாது. முறைப்படி நீங்கள் வந்து சீமானை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, அதில் ஒருத்தருக்கு இருக்குது. ஸ்டாலினை கண்டிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, புரியுதுங்களா? ஸ்டாலினை கண்டிக்க எங்களுக்கு உரிமை உண்டு, சீமானை கண்டிக்க உங்களுக்கு உரிமை உண்டு. அது அரசியல் இன்னும் ஜனநாயக உரிமை, அதில் மாற்று கருத்து இல்லை. அது கருத்து இல்லை. நீங்கள் ஸ்டாலின் சொன்னால் தீட்டு ஒட்டிக்குமா? நீ பெரியவர் சொல்ல முடியாது, சரி வேண்டாம். அப்புறம் உங்கள் நையாண்டி நாயகர் இருக்கார், துரைமுருகன், அவர் தான் மூத்த அமைச்சர், பொதுச் செயலாளர், அவருக்கு கொடுக்கலாம். இல்லை நம்ம தோழர், நம்ம நண்பர் ராசா இருக்காரு, எடுத்தாலும் பேசுறதுக்கு, அவர்கிட்ட சொல்லி விடலாம். நீ கீதா ஜீவன் பப்ளிக்லாம் அன்றாடம் அந்த அம்மா வந்து இதை அறிக்கை வந்துக்கிட்டு இருக்கா. இதுலேருந்தே சூழ்ச்சி தெரியலையா? இதுதான் திராவிட மாடல். அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, தமிழச்சிக்கு புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இன எழுச்சி தன்னெழுச்சியாக இது வந்து இருக்குது, வந்துடுது நமக்குள்ளன்னு சொல்கிறீங்கல்ல. இன எழுச்சியின் அடிப்படையில் இப்போ சீமான் இப்படிலாம் வந்திருக்கிறப்ப இன்னைக்கு இந்த அம்மையார் பேசுகிற அந்த விதம் வந்து மறைமுகமான ஒரு மிரட்டல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறீங்களா? அப்படி மிரட்டும் பட்சத்தில் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இல்லை, மிரட்டும்னா இதையெல்லாம் சந்திக்க வேண்டியது தான். இதில் வந்து அவங்கெல்லாம் வாழ்த்தி வழியனுப்பி நம்ம முன்னேறது என்பதில்லை. இவர்கள் மிரட்டுதலும் இவர்களை ஒடுக்குமுறையும் நம்ம சந்திக்கும் பொழுது பல மடங்கு வளருவோம். அதாவது அது தடைக்கற்கள் உண்டெனில் தடந்தோள்கள் உண்டு என்பார் பாவேந்தர். அது மாதிரி இந்த மிரட்டல், அச்சுறுத்தல், வழக்குகள் வரும்பொழுது தான் மேலும் மேலும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதை நம்ம துணிஞ்சு எதிர்கொள்ள வேண்டியதுதான். அதுக்கு பின்வாங்காமல் இருக்கோம். பின்வாங்க மாட்டாங்க, நாம் ஒன்றும் பின்வாங்க மாட்டாங்க. அது வந்து நம்ம வந்து தவறாக எதுவும் பண்ணிட வேண்டியதில்லை. தவறாக பண்ணால் அதை ஒழுங்கு பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி ஜனநாயக உரிமைப்படி நடைமுறை வழக்கப்படியான விமர்சனங்களை, மாற்று கருத்துக்களை சொல்வது தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்து சந்திக்க வேண்டும். சந்தித்தால் மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவது, மேலும் வளர்ச்சிக்கு தான் அதை எடுத்துக் கொடுக்கும். இப்போ அந்த காலத்தில் திமுக விறுவிறுன்னு வளர்ந்ததுக்கு என்ன ஒரு காரணம்? காங்கிரஸ் அடக்குமுறை கையாண்டது. இப்போ அந்த யுத்தியை இவங்க எடுக்கிறாங்களா? திமுக அடக்குமுறை அவங்க எடுக்கிறாங்க. அடக்குமுறை என்பது நமக்கு பலன் தான் அளிக்கும், அதை சந்திக்கணும். சந்திச்சு நிற்கும் போது பலன் அளிக்கும். இப்போ இவங்க பேரில் வந்து யாருக்கும் திருப்தி இல்லை. திமுக ஆட்சி பேரில் திமுக நண்பர்களுக்கே திருப்தி இல்லை. நீங்கள் கிராமங்களில் அல்லது ஊர்களில் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், திமுக காரவங்களுக்கே அதில் ஒன்றும் திருப்தி இல்லை. உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில், ஸ்டாலின் நிர்வாகத்தில் அவங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால பெருசாக அது கட்சி கட்டுப்பாடுங்கிறதே அவங்க வேலை செய்வாங்களே தவிர, பெருசாக வந்து இது மக்கள்கிட்ட வந்து இப்போ சீமான் மேலே நியாயம் இல்லாத முறையில் நடவடிக்கை எடுத்து பழி வாங்கினாங்கன்னா அது சீமானுக்கு தான் பலன் அளிக்கும். நஷ்டம் வந்து ஸ்டாலினுக்காக தான் இருக்கும்.
அதான் இப்போ சந்திச்சிருக்காங்க ஒரு முறை. அது கொஞ்சம் தொய்வானதால தான் இப்போ இந்த கீதா ஜீவன் அம்மாவை எனக்கு இறக்கியிருக்காங்க. அதான் பார்க்க முடியுது. இப்போ குறிப்பாக நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த தமிழ்நாடு பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இப்போ குறிப்பாக அந்த தண்ணி பிரச்சனை ரொம்ப ஜீவநாடியான பிரச்சனை. எப்பவுமே எதுவுமே வந்து எடுத்து பேசக்கூடிய மதிப்புக்குரிய நம்ம சுபவி அவர்கள், ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த பிரச்சனைத்துல ஏன் ஒரு பெரிய மௌனமா இருக்கிறாங்க? எப்பவுமே பேசலைங்க. இல்ல இது பேசக்கூடாதா? எப்பவுமே அவங்க பேசலையே, இதெல்லாம் பேச மாட்டாங்க. தமிழ் தேசியத்தை தாக்குறது, தமிழ் இன உணர்வாளர் தாக்குறது தான் அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்க கடமை, ஸ்டாலின் கொடுத்துருக்க கடமை. அந்த வரம்பை தாண்டினாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்ல. ஓ, இதை மட்டும் நீங்க பேசுங்க, இந்த வேலையை கொடுத்து இந்த வரம்பு என்ன அத்துமீறி போறீங்கன்ற வரல மேலதிகாரி. இல்லைங்க, தண்ணி நமக்கு இல்லைங்க, தண்ணி வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு கண்டன குரல் எழுப்பினாக்க அவ்வளவு ஆளா நீ எனக்கு தெரியாதான்னு கேட்பார்ல. இப்ப பொறுப்புல இருக்கிற துரைமுருகனே கேட்காம இருக்காரு. அப்போ போய் நம்ம சுபவி கேட்டார்னு வச்சுங்க, அதிக பிரச்சனை உனக்கு என்ன அதில் பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோம்பாங்கல்ல, விட்டுருவாங்களா? அப்புறம் சீட்டை கிழிச்சிருவாங்க. அப்புறம் சீட்டை கிழிச்சிருவாங்கன்றீங்களா? ஆமாம், ஒட்டு திண்ணையை விட்டு விரட்டிடுவாங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க பட்டுன்னு? அப்புறம் என்ன, அவங்களே பேசாத போது அவங்க எப்படி பேச முடியும்? சுயமாக பேசுகிற அளவுக்கு, சுயமாக மக்களுக்காக குரல் கொடுக்குற அளவுக்கு அவங்க இல்லைன்றீங்க? இல்லை இருக்க முடியாது. அதில் திமுகவில் இருந்துகிட்டு இருக்க முடியாது. இல்லைங்கிறது உண்மை, இருக்கவும் முடியாது. இல்லை, திமுக இருந்துட்டு இருக்க முடியாதுன்றீங்க? திமுகவில் நேரடியாக கட்சி உறுப்பினர் இல்லை அவருன்னு நினைக்கிறேன், ஆதரவாளர் தான். ஆனால் அந்த ஆதரவாளர் என்ற நிலையிலையும் போயிடும்ல, விளக்கிடுவாங்க, அதை விட்டு விளக்கிடுவாங்க. அது மாதிரி விமர்சனம் பண்ணி அல்லது சுயமாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாக்கா, இது என்ன நீ போட்டி கட்சி நடத்துறியாங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல, கேட்பாங்கல்ல. எங்களுக்கு தெரியாது எல்லாம் காவிரி தண்ணி வாங்குறதுக்கு அப்படி கேட்பாங்கல்ல. குறிப்பாக வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குன்றதில் பொதுவாக வந்து இது ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்காகவே சிலர் வந்து திட்டமிட்டு இப்படி செய்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி சில பேரை வந்து சொல்ல வராங்க. இந்த பக்கம் கீதா ஜீவன் அவங்களுடைய அறிக்கையில் அந்த அம்மா பேசும்போது சொல்ல வர்றது, சீமான் வந்து இப்படியாக எடுத்துக்கிட்டு குழப்பறாரு அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. ரெண்டையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க ஐயா? இல்லை, தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்குன்னு எப்படி சொல்கிறாங்க? திருமாவளவன் சொல்கிறாரு 31 நாளில் 133 கொலை, 31 நாளில் 133 கொலை நடக்குது. நான் ரொம்ப ஒரு 6-7 மாதம் சொல்லிகிட்டே இருக்கேன். செய்தித்தாள் எடுத்து பாருங்கள், ஒரு வார செய்தித்தாளை தொகுத்து பாருங்கள், எத்தனை கொலைகள் வித்தியாசமான கொலைகள். ஜாதி கொலைகள் ஒரு பக்கம், கல்யாணமான ஜாதி மாதிரி பட்டியலுக்கு பொண்ணு பையனை இந்த பிசி பொண்ணு காதல் பண்ணால் கொலை, பொண்ணை பெத்த பிள்ளையே கொலை பண்ணுறானுங்க, தாயை மகன் கொலை பண்ணுறான், மகனை தாய் கொலை பண்ணுறா, கணவனை மனைவி கொலை பண்ணுறா. இதெல்லாம் திடீர்னு நடந்துற ஒரு சிக்கல் நடக்கல, இல்லை திடீர்னு இல்லை, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. மாதிரி நிறைய அரசியல் பின்னணியோல இது என்னன்னா சமூகம் கெட்டு போனதுனால அது சொல்றேன். நம்பிக்கை இல்லாம ஒழுக்கக்கேடு வந்துருச்சு சமூகத்துல. ஒரு ஒழுக்கக்கேடு வந்த பிறகு எப்படி வேணாலும் வாழலாங்கிற முறை வந்துருச்சு தமிழ் சமூகத்தில். எப்படி வேணாலும் வாழலாங்கிறது பரவலாக வந்துருச்சு. அது வர்றதுக்கு காரணம் வந்து இந்த அரசியல் தான். தமிழ்நாட்டு அரசியல் என்பது தனது லாபத்துக்காக, பதவிக்காக, கொள்ளைக்காக எந்த தப்பு தண்டு அவை துணிஞ்சு செய்கிறது தான் திறமை என்பதாக இந்த அரசியல் பெரிதும். திமுக மட்டும் இல்லை, இப்போ அதிமுக அப்படித்தான் வச்சுங்களேன், இப்போ பல கட்சிகள் அப்படித்தான். இந்த அரசியல் சீரழிவு வந்த பிறகு மக்கள்கிட்ட வந்து அது தாக்கத்தை உண்டாக்கும். மன்னர் எவ்வழி குடிகள் எவ்வழின்னு சொன்னது என்னன்னா சாதனம் இல்லை. அரசு எப்படியோ அப்படிதான் மக்களுடைய ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கங்கெட்ட அரசியல் இருக்கும் பொழுது மக்களிடமும் அது தாக்கும். தொற்று நோய், அந்த ஒரு அமைதியின்மை இருக்கும். எதை வேணாலும் தப்பிலித்தனமாக எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி அறமற்ற அரசியல் இருக்கு. இப்போ அறமற்ற அரசியல் இருக்கு. எப்படி வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். மக்கள் பார்க்குறாங்கல்ல. அடுத்தது மக்களுக்கு கொண்டு போய் இவன் பணம் கொடுத்து மக்களையே இது பண்ணிட்டான்ல. அப்போ மக்கள் வாங்குற மக்களுக்கு தெரியுதுல்ல, இவன் நம்மளுக்கு ஒரு கூட்டத்துக்கு பணம் கொடுத்து வண்டியில் ஏற்றிட்டு போகிறான் அப்படின்னாக்க இவன் எங்கெங்க சம்பாதிப்பான். அப்போ அது ஒழுங்காக சம்பாதிச்சா கொடுக்க முடியாதுல்ல, அதை கொடுக்க முடியாதுங்க. சட்ட விரோத வழிகளில் சம்பாதிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு அப்படி இந்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பணம் வராது இல்லை. அந்த மாதிரி செஞ்சு அரசியல் சீரழிவு என்பது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக போன பொழுது பிறகு அது சமூக சீரழிவாக மாறி போயிடுச்சு. சமூக சீரழிவாக மாறி போயிடுச்சு. ஒரு பக்கம் ஜாதி வாக்கு வங்கிகளை உருவாக்குவதற்கு 70களில் இருந்து திமுக முயன்று, அப்புறம் அதை வந்து அதிமுகவும் பின்பற்றி, திமுகவும்
அதிமுகவும் அரசியல்வாதிகள் ஜாதி வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு தீவிரமாக செயல்பட்டு அங்கங்கே அது செயல்பட்டு அந்தந்த ஜாதியில் தான் அந்தந்த பகுதியில் ஒன்றிய செயலாளர் போடணும், கிளை செயலாளர் போடணும், வேட்பாளர் நிறுத்தணும் என்ற முன்மாதிரியை கொண்டு வந்த பிறகு 70க்கு பிறகுதான்றீங்களா? 70களுக்கு பிறகு தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள ஜாதி சங்கம் கிடையாது. நீங்கள் வாங்கலை, நான் ஒன்றும் கற்பனையே சொல்லலை. சாதி இருக்கு, சாதி சங்கம் கூட இருக்கலாம், அது அவங்களுக்குள்ள வச்சுருந்துருப்பாங்க. பகிரங்கம் ஒரு அரசியல் சங்கமாக மாறினது எப்போ? 80களில் தான் இந்த ஜாதி சங்கங்கள்லாம் ஜாதி கட்சிகளாகவே மாறிச்சு. வரலாற்றை எடுத்து பாருங்க, நான் பேர் சொல்ல வேண்டாம் எதையும். இந்த கட்சிகள் சாதி சங்கம் வச்சு அது ஜாதி கட்சியாக மாறி இருக்கு பலது. அதெல்லாம் எப்போ வந்தது அந்த ஜாதி கட்சியெல்லாம்? எல்லாம் 70-80க்கு பிறகுதான். ஆமாம், 80க்கு பிறகுதான். 70க்கு பிறகுதான் இந்த ஜாதி அரசியல். அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் ஜாதியே இல்லை, அவங்க ஜாதி ஆதிக்கம் பொது அதெல்லாம் இருக்கும். அதாவது அவன் அந்த ஒரு இடத்துல போவான், அது அரசியலில் புகுத்தி ஜாதியை திட்டமிட்டு வேட்பாளர் நிறுத்துறது, திட்டமிட்டு பொறுப்பாளர் கொண்டு வர்றது, அதை தூண்டி விடுறது அப்படிங்கிற வேலை இல்லை. ஜாதி நீக்கம் என்பது காங்கிரஸ் கொள்கை கிடையாது. ஆனால் திமுக பயன்படுத்தினது மாதிரி ஜாதியை நுட்பமாக பயன்படுத்தலை காங்கிரஸ்காரர்கள். அதை பிறகு அண்ணா திமுக அது, அப்புறம் காங்கிரஸ் எல்லாரும் அதை பின்பற்றிட்டாங்க. அப்போ நம்ம மக்கள் சமூகத்தை பிளவு பண்ணிட்டாங்க ஜாதியா. பெரிய திராவிட மாடல் நாங்கள் சமூக நீதி சமூக எங்கே பார்த்தாலும் ஊர்கள் எங்கே எடுத்தாலும் அது நேரடியாக மோதிக்காமல் இருக்கலாம். அவனும் ஒரு எதிரிகள் மாதிரி மனசுக்குள்ள பொறுமிக்கிட்டு வெளியில் காட்டியாமல் இருக்காங்க. நல்ல இணக்கமே கிடையாது மக்கள்கிட்ட. ஜாதி அடிப்படையில் அவ்வளவு பிளவுபட்டு கிடக்கு. அடுத்தது சாராய கடையை திறந்து நீங்கள் டாஸ்மாக திறந்தீங்க, கள்ளச்சாராயக்காரோட கூட்டணி. கூட்டணி இல்லைன்னா கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ எப்படி வரும்? அவன் கூட்டணி இல்லையா? அவன் என்ன சின்ன குட்டியா இன்னும் அவனுக்கு பேர் சொல்கிறாங்களே திமுக. அவன் தான் அவனுக்கு இது பண்ணவன், கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயக்காரோட கூட்டணி. இப்போ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது சமூகத்தில் ஒரு ஒழுக்கக்கேடு வந்துருச்சு. அவன் தப்பிச்சுக்கிறப்பா, நம்ம எப்படியே பொழைச்சிட்டா சரி. பொது அறம், பொது பண்பாடு, அந்த பொறுப்புணர்ச்சி எதுவுமே இல்லாமல் கெட்டிக்காரத்தனம் நம்ம அடுத்தவனை கவுத்து எப்படி முன்னேறது அப்படிங்கிற மாதிரி வந்த பிறகு பாசம், பண்பு, அன்பு, அப்பா புள்ள பாசம் கூட இல்லை. அப்பா புள்ள பாசம், அம்மா புள்ள பாசம், உறவு எதுவுமே பொதுவாக இல்லை. அப்போ சமூகத்தில் என்ன பிற ஜாதிக்காரன் என்ன பெரிய உறவு இருக்கும்? அந்த மாதிரி தமிழ் சமூகத்தை கெடுத்து வச்சிருது இந்த அரசியல். அதனுடைய விளைவு தான் பல இடங்களில் பல கொலைகள், ஜாதி கொலைகளும் நடக்குது, குடும்பத்தில் கொலைகள் நடக்குது, தினந்தோறும் கொலை நடந்துக்கிட்டே இருக்கு. பாருங்க, இவ்வளவு மோசம் ஒரு 15-20 வருஷத்துக்கு உண்டா இவ்வளவு கொலைகள் உண்டா? இல்லை, இது எல்லாமே அரசியல் சதி இதுக்குள்ள இருக்குது. அரசியல் சீரழிவு ஏற்படுத்துறதுக்காக செய்கிறாங்க. இல்ல இவங்க அரசியலை தூண்டி செய்யுங்கன்னு சொல்றது இல்ல, அரசியல் சீரழிவினால் விளைந்த பக்க விளைவுகள் எல்லாம். அரசியல் ஒரு ஒழுக்கம் இல்லாத அரசியலா போச்சு, தில்லுமுள்ளு அரசியலாக போச்சு, திருகுதாள அரசியலாக போச்சு. அப்போ மக்கள் வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி முன்னேறினா சரி நினைப்பாங்க. அதை குடிக்கிறத வச்சு கெடுத்துட்டாங்க கணிசமான மக்களை. இப்போ டாஸ்மாகில் போய் பாருங்க, குடிச்சு அப்படியே குடிக்கும்பொழுது ஒரு கடமை மறந்து போகுது. சொந்த சம்பாத்தியத்தை கூட போய் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, ஆள் கிடைக்கலங்கிறான். அதுக்கான இந்திக்காரனை கொண்டு வர்றேங்கிறான். எல்லா சீரழியும் வந்துருச்சு இந்த தமிழ்நாட்டில். இப்போ இந்த அரசியல் மாற்றி இந்த டாஸ்மாகெல்லாம் மூடி அரசியல் ஒரு ஒழுக்கம் கொண்டு வருவது தான் நமக்கு தமிழ் தேசத்துக்கு வேலையா இருக்கணும். ஒரு அரசியல் ஒழுக்கத்தையும் கொண்டு வருவதுதான் தமிழ் தேசத்துக்கு வேலையா இருக்கணும். அப்படி எல்லாம் இருந்தால் தான் ஏதாவது மாற்றம் இருக்க முடியும். மீண்டும் பிழைக்கும். இல்லைன்னா திமுக குறை சொல்லி அதிமுக குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. இதை மாற்றுவது எப்படி சிந்திக்கணும். இவ்வளவு ஆழமான சிக்கல் என்பதை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். கட்சி வித்தியாசம் இல்லாத புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இவ்வளவு கொலைகள் நடக்குது, இவ்வளவு ஏமாற்று வேலை நடக்குது, தில்லுமுள்ளு வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க செய்தித்தாள பாருங்களேன், ஒரு நாளைக்கு தொகுத்து பாருங்க, ஒரு வாரத்துக்கு தொகுத்து பாருங்க, அதிகம் அந்த செய்தி தான் இருக்குது. அது மாதிரி தான். அடுத்தது இப்போ இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த உடன்பிறப்புகள்லாம் கமெண்ட் பண்ணுறப்ப என்னென்னா, மோடி விமானி இல்லாமல் கூட உலகம் சுற்றுவார், அதானி விமானம் இல்லாமல் சுற்ற மாட்டாங்க, அதானி இல்லாமல் மோடி இல்லை அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. மோடியும் அதானியும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிரதான பேச்சாக இருக்கும். அப்படிப்பட்ட அதானி தமிழக முதலமைச்சரை சந்திக்கிறாரு, இன்னொரு முக்கியமான பிரமுகரையும் சந்திக்கிறாரு. 42,000 கோடிக்கான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செயல்படுத்த போகிறதா சொல்கிறார். துறை அமைச்சர் அங்கே இருக்கிறார் ஈவாவேலு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நான் சொன்ன எல்லா வகையிலையும் நான் ஸ்டாலினை சொல்கிறது ஒரு கோபத்தில் இல்லை. சின்ன மோடி, சென்னை மோடின்னு சொல்கிறது எல்லா வகையிலையும் பார்த்துட்டு ஒரு உள்ள நிலவரப்படி தான் நான் சொல்கிறேன். இதனால தான் அவர் சின்ன மோடின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இதனால மட்டும் இல்லை, ஒரு மோடி மாதிரி ஜனநாயக பறிப்பு இருக்குல்ல,
இப்போ கூட்டத்துக்கு அனுமதிக்கிறது இல்லை, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி கெடுபிடிகளும் இருக்குது. அடுத்தது அதானிக்கு நண்பர், அம்பானிக்கு நண்பர். இங்கே உள்ள முதலாளிலாம் பத்தாயிரம் வெளிநாட்டில் போய் நான் முதலாளி கூட்டு வர போகிறேங்கிறாருல்ல. இப்போ ஸ்பெயினுக்கு போகிறேங்கிறாரு, இப்போ அமெரிக்காவுக்கு போகிறேங்கிறாரு, அப்புறம் இல்லைன்னா அவங்கெல்லாம் இங்கே வாங்கங்கிறாரு. இதானே மோடி மாடல் இது. அது நம்ம ஊரில் நிலங்கள் நம்ம சொன்னல எங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ள இடங்களில் வந்து இது மாதிரி கொண்டு வரணும். நாளைக்கு அதானிலாம் அங்கே தான் வர போகிறாரு. இப்போ அதானிக்கு வந்து 6111 ஏக்கரா 8111 ஏக்கரா கொடுத்துருக்காரு காட்டுப்பள்ளியில். அது மாதிரி துறைமுகம் வந்து ஆறுகள் போய் அங்கே உளுர ஆற்றெல்லாம் தடுத்து மதில் சுவர் கட்டி வச்சுருக்கான். இங்கே தண்ணி ஏறுறது மாதிரி சென்னை பாதிக்கிறது மாதிரி. அடுத்தது அந்த பரந்தூர் வானூர்தி நிலையம் வந்து அவன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இது தமிழ்நாட்டையே ஒப்படைக்கிறாங்க. இப்போ அதானி வந்து நம்ம தென் மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை எல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. அதானிக்கு வாங்கி போட்டுருவாங்க. அந்த சூரிய மின்சாரம் தயாரிக்கிறது மற்ற வேலைகள் அவ்வளவு கிடக்கு. நம்ம முகவை மாவட்டத்தில் அவ்வளவு வாங்கினாங்க. சிவகங்கை முகவை மாவட்டத்தில் அவ்வளோ வாங்கிடுவாங்க அதானிக்கு. இப்போ நமக்கு ஆற்றுக்கு கடல் ஓரம்லாம் அதானிக்கு விட்டாச்சு மோடி. அதெல்லாம் இவங்க எதுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் சின்ன மோடி தானேங்கிறேன்னா. இப்போ வந்து உங்களை பார்த்துருக்காரு மோடியினுடைய அந்தரங்க நண்பர் அதானி. சென்னையில் வந்து மு.க. ஸ்டாலினை பார்த்துருக்கிறார். அப்போ நீங்கள் சின்ன மோடி சென்னை மோடின்னு சொன்னால் என்ன தப்பு இல்லை? அப்போ அவங்களுக்கெல்லாம் வேண்டியவங்க. நான் இந்த தமிழ்நாட்டை அவங்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு போகிறது தான் உங்களுக்கு வேலை. அப்படின்றத விட 42,000 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டங்களை கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்பு வருது, பெரிய திட்டங்கள் நடைமுறைக்கு வருது, நல்ல விஷயம் தானுங்களே அப்படின்னு. அதான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நிலங்கள் விவசாய நிலத்தையெல்லாம் அழித்து எத்தனை ஆயிரம் விவசாயியை வெளியேற்றுறீங்க நீங்கள். அடுத்தது அந்த தொழிற்சாலையில் வந்து அது யார் தொழிற்சாலை? தமிழன் தொழில் முதலாளியாக இருக்கானா? வெளிநாட்டுக்காரனே முதலாளி இருந்தான். வெள்ளையனே வெளியேன்னு சொல்லியிருக்க வேண்டிய போராட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவன் தான் கம்பெனி நடத்தினாலும் வந்தா. அதே கம்பெனி தான் அதை கம்பெனி நடத்துகிறான். இதுக்கு இவ்வளவு தியாகம், இவ்வளவு பெரிய இது போராட்டம் எதுக்கு பண்ணணும்? நம்ம தமிழ்நாட்டிலே நடந்துச்சு இல்லை. வெள்ளையை நான் எடுத்துக்க வேண்டிய இல்லை. அவன் தான் கம்பெனி கொண்டு வந்தானே, தொழில் வளர்ச்சி தானே. அப்போ புரியாமல் எப்பா நம்ம சின்ன மருது, நம்ம புலித்தேவன், நம்ம வேலுநாச்சியார்லாம் புரியாமல் போயிட்டாங்க. நம்ம இப்போ மு.க. ஸ்டாலின் மாதிரி அதை வரவேற்று அந்த கம்பெனி பன்னாட்டு கம்பெனி வெள்ளக்கார கம்பெனியை வரவேற்று இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போனோம். நீங்கள் அப்புறம் அதையும் பாடத்தில் வைக்கிறீங்க. அப்போ அன்றைக்கு எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணான்னா இன்றைக்கி அதானி வந்தானே நமக்கு. அதானி மட்டுமல்ல, இன்னும் பல வெளிநாட்டு முதலாளியை கொண்டு வரீங்க. இங்கே தமிழ்நாட்டு விளைநிலங்கள்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்றீங்க. தமிழ்நாட்டு முதலாளி எவன் வளர்ந்துருக்கான்? எத்தனை பேர் வளர்ந்துருக்கான்? அதானி அம்பானிக்கு, அகர்வாலுக்கு ஈக்குவலாக, டாட்டா பிர்லாவுக்கு சமமாக, டால்மியாவுக்கு சமமாக எவன் நம்ம தமிழ்நாட்டு முதலாளி வளர்ந்துருக்கான்? எவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? ஒன்றும் இல்லை. சிறு நடுத்தர முதலாளிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்குறதில்ல. கொந்தளிச்சிருக்காங்க. சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்காங்க. எதுவுமே செய்யல, அவங்களுக்கு எதுவுமே செய்யல. வெளிநாட்டில் போய் கூப்பிட்டு வர்றீங்க. அடுத்தது அந்த தொழிற்சாலைகள் வந்துச்சுன்னா தொழிலாளி பூரா இந்திக்காரன், தமிழனுக்கு கொடுக்கறதில்ல. ஏமாத்துறதுக்கு 2021 தமிழன் தமிழிச்சு ஏமாத்துறதுக்காக 2021 தேர்தல் அறிக்கையில் என்ன திமுக போட்டு தெரியுங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தனியார் துறையில் 75 விழுக்காடு வேலை தமிழர்களுக்கே என்று சட்டம் இயற்றுவோம். மண்ணின் மக்கள் கூட சொல்லல, தமிழர்களுக்கே என்று. என்ன இப்ப ஆட்சி கையில் இல்ல, தமிழன் ஏமாத்தணும் இல்ல, வாசகம் இருக்கான்னு ஏமாத்துறதுக்கு தான் அதை போட்டுருந்தாங்களா? நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ அன்னைக்கு அப்படி நினைக்கல. வந்து செஞ்சாலும் பல காங்கிரஸ் மாநிலங்கள், பாஜக மாநிலங்களே செஞ்சிருக்கிறது. ஹரியானாவில எல்லாம் 75% பாஜக, ஹரியானாவில எல்லாம் பாஜக செஞ்சாங்க. அதை எடுத்து சில பேர் போனாங்க கம்பெனி வழக்கு, பாஜக அரசு எடுத்து வழக்கு நடந்துச்சு. அது மாதிரி இப்போ ஊபி, பீகார் பல மாநிலங்கள் இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு, தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது, கர்நாடகத்தில் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில தான் கர்நாடகாவில் வந்துச்சு. பாஜக அதை அப்படியே பின்பற்றுது. தமிழ்நாட்டில் இல்லை, அது இல்லை. தமிழ்நாட்டில் நம்ம சரி இவங்க சொல்கிறாங்க அதை கொண்டு வரலாம், பெரிய புரட்சி இல்லாத எல்லா மாநிலத்தையும் உள்ளது தான் என்ற முறையில் நம்ம நம்பணும். இன்னைக்கு உள்ள அதை பேசுகிறதே இல்லையே. நாங்கள் 195 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறீங்கல்ல, இது என்னாச்சு? 95 உண்மையாகிறது வேற விஷயம். இந்த 75 விழுக்காடு பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்போம் தமிழர்களுக்குன்னு சொன்னீங்கல்ல, ஏன் சட்டம் கொண்டு வரல? மாறாக என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க அந்த முதல்ல எந்த நிதியமைச்சர் இருந்தார், பழனிவேல் துறை தியாகராஜன், அவர் அறிவிச்சார், அரசு கொள்கையை தான் அவர் அறிவிக்கிறார். வெளிமாநில தொழிலாளிகள் வந்து தங்குவதற்கு அடுக்குமாடிகள் கட்டித்தரப்போகிறோம் அங்கங்கே. அப்போ நீங்கள் எல்லாம் எடுத்து கொண்டாட அதானி அம்பானிலாம் கொண்டு வந்து
தொழிலாளியை அங்கேருந்து கொண்டு வந்து தமிழ்நாடு தமிழர் தாயகமாக இருக்காது, தமிழன் தமிழச்சி தெருவில் நாரியத்து கிடப்பாங்க. அதானே உன் தொழில் வளர்ச்சி. மறுத்து பேச தயாரா? தொழில் வளரக்கூடாதுங்களா அப்படி கேள்வி வைக்கிறாங்க. தொழில் வளர்றது தமிழன் தமிழச்சி வளர்வதற்கா, எவனோ ஒரு முதலாளி வந்து வளர்வதற்கா, அயல் முதலாளி வந்து வளர்வதற்கா? தமிழர்கள் வேலை செய்ய தயாரா இல்லை. யார் சொன்னாது? நான் தான் அதுக்கு ஒரு மாற்று சொன்னேன். நீங்க வந்து வேலை வழங்கு வாரியம்னு ஒன்று வைங்க, கணக்கெடுங்க. ஒரு கிராமத்துலேயும் நகரத்துலேயும் வார்டு கணக்கெடுங்க. என்னென்ன பிள்ளைகள் என்னென்ன படிச்சிருக்கு, என்னென்ன வேலைக்கு தகுதியாக இருக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம தொழில் முனைவோருக்கு யாராருக்கு என்னென்ன தரத்தில் தொழிலாளி வேணும்னு அதையும் கேளுங்க. நீங்கள் வந்து சிட்காக அங்கங்கே வைக்க, இல்லை ஒரு சாதாரண ஊர்லேயே கூட வைங்க, பரிமாற்றி விடுங்க. வெறுமனே இந்த பதிவு பண்ணிக்கிட்ட வேலை இல்லாதவனை பதிவு பண்ணி வச்சுருக்கானே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அது அது பண்ணுறது போட அது வேண்டாம். வேலை வழங்கு வாரியம் வச்சு பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணி இங்கே இந்த வேலை உனக்கு புரியா அது புரியான்னு அந்த வேலையை அங்கே பிரித்து அனுப்பிவிடுற வேலையை பாரு. அடுத்தது நம்ம பசங்க வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கானா அவனை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்னவோ அதுக்கான பயிற்சியை கொடுங்க. கவனம் எடுத்து அவங்கள கொண்டு வந்து ஒரு பாடம் மாதிரி நடத்து, அல்லது ஏதாச்சும் அவனை ஈர்த்து அவனை கொண்டு போய் வேலையில் இறக்கணும். டாஸ்மாக மூடுனீங்கன்னா ஆள் கிடைப்பான். இதெல்லாம் செஞ்சு இந்த மக்களுக்கு நீ பாடுபடுங்க, உங்க பேர் நிலைக்கும், நல்லா இருக்கும் சொல்றேன். செய்யுங்களே இதை செய்யாம முதலாளியும் அயலாரா இருப்பாரு, தொழிலாளியும் அயலாரா இருப்பாரு. நான் தமிழ்நாட்டில் தொழிலை வளர்க்கணும்னா எவனுக்கு வெள்ளைக்காரன் கம்பெனியை கொண்டு வர்ற புதுசா, அதுக்கு தான் நம்ம ஆளு ஜெயிலுக்கு போய் எத்தனை பேர் தூக்கு மலைக்கு போய் செத்தான். ஆமா, தூக்கு மலையில் போய் செத்தான் எத்தனை பேர், துப்பாக்கி சூழல் எத்தனை பேர் செத்தான். காந்தியும் நேருவும் காமராஜரும் 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் எத்தனை வருஷம் சிறையில் இருந்தவங்க அவங்கெல்லாம். இன்னும் எத்தனை பேர் சிறையில் இருந்தாங்க, கண்ணுக்கு தெரியாத தியாகிகள் எவ்வளோ பேர் சுட்டு கொண்டா வெள்ளைக்காரன். அவனை திருப்பி கொண்டு வந்து நீ போய் அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்க. என்ன அர்த்தம்? இது நாட்டை மறுபடி அடிமையாக்குகிறாய், அயலானுக்கு அடிமையாக்குகிறாய். நீ கங்காணியா இருந்து உன் குடும்பத்துக்கு வேண்டிய லாபத்தை நீ அடைஞ்சுக்கிற. முதலமைச்சர் மற்ற அமைச்சர் நீங்க முதல்வர் மட்டும் இல்ல, மாவட்ட பொறுப்புல இருக்கவங்களுக்கு அந்த பங்கு இருக்கு. அந்த ஒன்றிய வேலை பாக்குறாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமா, மக்களுக்கான எந்த கட்சி இருந்தாலும் சரி, எந்த கட்சி இருந்தாலும் சரி வாங்கிடுறாங்க, பணம் வாங்கிடுறாங்க. அதிமுக மட்டும் இல்லாம இருந்துச்சு, கவனிச்சிருவாங்க. ஒரு இடத்துல வந்து இடத்த எடுத்து பண்றாங்க, பிரச்சனை வருது, தொழிற்சாலை கட்டினோம்னா அந்த கிளை செயலாளருக்கு என்ன, சும்மா கான்ட்ராக்ட் வேலை ஒரு ஊரில் பண்ணாலே மாவட்ட செயலாளருக்கு எவ்வளவு, அந்த மாவட்ட மந்திரிக்கு எவ்வளவு, துறை மந்திரிக்கு எவ்வளவு, முதல் மந்திரிக்கு எவ்வளவுன்னு விகிதம்லாம் இருக்குது. அதெல்லாம் ஜெயலலிதா காலத்திலே போட்டது. அது அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே வர்றாரு, இப்போ அந்த அதானி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாருன்னா கீழே உள்ள கிளை செயலாளர் வரைக்கும் ஆளுங்கட்சியில் பலன் அடைவாங்க. அவங்கவுங்களுக்கு பல வேலைகள் கிடைக்கும். பல வேலைகள்ல என்ன வசூல் வேலை தான், பலன் கிடைக்கும். பல வகைகளில் பலன் கிடைக்கும். உழைப்பு இல்லை, பல வகைகளில் பலன் கிடைக்கும். அதனால அவங்க எல்லாம் சரி கட்டிட்டு போயிடும். அவங்க அந்த மாதிரி ஒரு கணிசமான நம்ம ஊர்வல்லையே அதுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு போராட்டம் நடத்துகிறோம்னாக்க இந்த மாதிரி செய்யறதால தான் இவரை சின்ன மோடின்னு நீங்கள் அழைக்கிறீங்க. ஆமாம். சரி, இறுதியாக வந்து ஒரு கேள்வி ஐயா. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த மண்ணுக்காக விசுவாசமாக போராடுகிறது காவிரி தண்ணீர் பிரச்சனையில். இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ், இங்கே இருக்கிற காங்கிரஸ் எப்போ நம்மளுக்கு காட்டி கொடுக்குறதா இருக்கும். நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற திமுக என்ன செய்யுது? இப்போ செல்வ பெருந்தகை புல்லா விட்டார் 4 நாளைக்கு முன்னாடி. காவேரிக்காக தேவையானால் போராட்டம் எடுத்தோம். இப்போ தேவையில்லையா? தேவையானால் நாங்கள் போராடுவோம் காவேரிக்காக. தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. இப்போ ஏமாத்துறதுக்கு திராவிட மாடல் பேச்சு. அது திராவிட மாடல் பேச்சு. காங்கிரஸ் செல்வ பெருந்தகை பேசுறாரு, தேவையானால் காவேரிக்காக போராடுவோம். உங்க கட்சிக்காரங்க உங்க தலைவர் ராகுல்கிட்ட சொல்லி தண்ணியை பகிர்ந்து கூட சொல்லுப்பா, நீதிமன்ற தீர்ப்பு படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது தானே. அப்புறம் என்ன பாரத மாதா பஜனை பாடுறீங்க? பாரத் மாதா கி ஜே. நாங்கள்லாம் யாரு? நாங்கள் அதில் வரமாட்டோம் அப்படி அதானே அர்த்தம். அப்புறம் இந்திய தேசியம் அது இதுன்னு பேசுறதுல காங்கிரஸுக்கு டெல்டா மக்கள் விவசாயி இதெல்லாம் வந்து சம்பந்தம் இல்லைங்களா? ஏன் இல்லாம என்னாக்க காங்கிரஸுக்காக டெல்டா கிராமங்கள் எல்லாம் காங்கிரஸ்காரங்க இருக்காங்க. அப்புறம் ஏன் அந்த கட்சி அப்படி பேச மாட்டிருக்கு? அந்த கட்சி தான் புரிஞ்சுக்கணும். அந்த கட்சியில் உள்ளவங்க தான் புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பேசுறாங்க பேசலாம்ல. இப்போ அவங்க தண்ணி தர முடியாது உடனடியாக அடிக்கிறாங்க. அவனும் பாரத மாதா பௌத்திர புத்திரன் தானே. டிகே சிவகுமார் இருக்கட்டும், சித்தராமையாவாக இருக்கட்டும், காங்கிரஸ்காரர்கள் ஒழுங்காற்று குழு சொல்கிறான், சுப்ரீம் கோர்ட் போட்ட குழு சொல்கிறாங்க தண்ணி கொடுக்கணும், இருக்கிறத அளவு வச்சு சொல்கிறாங்க. அவங்க உடனே தான் தர முடியாது இப்போ அப்படின்னு சொல்ல முடியுதுல்ல. காங்கிரஸ்காரர் தானே அவங்கெல்லாம். அப்படி சொல்லக்கூடாதுன்னு இங்கே ஒரு காங்கிரஸ்காரர் சொல்லணும்ல. யாராச்சும் பேசுகிறாரா? இது வரைக்கும் பேசுகிறா. செல்வ பெருந்தகை அதை சொல்கிறாரா? சிவகுமார் சொல்கிறது தப்பு.
சித்தராமையா சொல்கிற தப்பு, ராகுல் காந்தி தலையிடணுதில்ல, தலையிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி செயல்பட வைக்கணும் என்று செல்வப்பெருந்த கேட்டால் நம்ம பக்கம் மக்கள் பக்கம் நிற்கிறார், நீதியின் பக்கம் நிற்கிறார். எங்கள் பக்கம் கூட வேண்டாம், நீதியின் பக்கம், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பக்கம், நீதியின் பக்கம் நிற்கிறார். நிற்கலையே, சொல்லலையே. நல்லது ஐயா, உங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் ராவணாவுக்காக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. நன்றி, வணக்கம். நன்றி தம்பி, நன்றி, வணக்கம்.